பெஸ்ட் ஆல்ட்காயின்ஸ் டு பை நவ். இப்போ வரப்போகிற இந்த புல் மார்க்கெட்டில் எந்தெந்த ஆல்ட்காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணினா மினிமம் 10x இருந்து 100x வரையும் ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பெஸ்ட்டான ஆல்ட்காயின்ஸ் என்ன, அதை எங்கெங்கே எல்லாம் கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி மெனுவலாக கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுறேன், எப்படி அதை ஏஐ வச்சு கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்சோ நான் என்னென்ன மாதிரியான ஆல்ட்காயின்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க, நான் என்னென்ன மாதிரியான மெத்தடில் நான் ட்ரேட் பண்ணுறேன், எப்படி ஏஐயை வச்சு நான் ஆல்ட்காயின்ஸில் கண்டுபிடிக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது ஆல்ட்காயின்ஸ் என்னென்னு தெரியாதாக்களுக்கு ஆல்ட்காயின்ஸ் என்னென்னு சொல்கிறேன். பிட்காயின் தான் உலகத்திலேயே முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி. பிட்காயினோட சேர்ந்து தான் பிளாக் செயினுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் இல்லாமல் பிளாக் செயினை நிறைய விஷயங்களில் பாவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பிட்காயின் வந்ததுக்கு பிறகு பிட்காயினை டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு பேமெண்ட் சிஸ்டமாக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ அது டீசென்ட்ரலைஸ்ட் கோல்டு, ஓகே, டிஜிட்டல் கோல்டுங்கிற அளவுக்கு போயிட்டு, ஓகே, அவ்வளோ பெருமதியான ஒரு இது உண்டு. ஸோ அது இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக, அடுத்தது இது கவர்மெண்ட்டோட, அடுத்தது பேங்க்ஸோட கரப்ஷனுக்கு எதிர்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்காக பிட்காயின் பாவிக்கப்படுது. ஸோ பிட்காயின் அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி வந்தோடனே இது வேற லெவல் டெக்னாலஜியாக இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய கம்பெனிஸ்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ்கள் இந்த பிளாக் செயினில் உருவாக்கலாம்னு சொல்லி அதுக்கு அடுத்ததாக உருவாக்கப்பட்ட ஏனைய கிரிப்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ட்காயின்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பிட்காயினை தவிர்த்து மற்ற எல்லா கிரிப்டோவும் ஆல்ட்காயின்ஸ்னு சொல்லுவோம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்க, நிறைய ஆல்ட்காயின்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிக்க. ஆல்ட்காயின்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லார்ஜ் கேப், மிட் கேப், லோ கேப்னு சொல்லி 3 வகை இருக்கு. அது எப்படி பிரிக்காங்கன்னு சொன்னால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், எந்த அளவுக்கு அந்த கிரிப்டோவை ஆக்கள் வச்சிருக்காங்க, ப்ளஸ் எந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்குங்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிப்பாங்க. ஸ்மால் கேப் ஆல்ட்காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக வால்டைல் ஆகும். ஓகே, ஸோ சின்ன கிரேஸ் வந்தாலும் 50, 60, 70, 90% எல்லாம் கீழே போகும். அதே மாதிரி பம்பாக இருந்தாலும் 10x, 20x, 30x, 100x எல்லாம் பம்ப் ஆகும் ஸ்மால் இது கேப் காயின்ஸ் எல்லாம். மிட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பம்ப் ஆக மாட்டி, அந்த அளவுக்கு டம்ப் ஆக மாட்டி, ஒரு 20, 30, 40% மேலே பம்பும் ஆகும், டம்பும் ஆகும். லார்ஜ் கேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் சின்ன கிரேஸுக்கெல்லாம் பெரிய அளவில் டம்பும் ஆகுது, பெரிய அளவில் பம்பும் ஆகுது. அதாவது 10x, 100x எல்லாம் லார்ஜ் கேப்பில் பெரிய ஒரு புல் மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் பாசிபிளே தவிர சும்மா நார்மலான மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கெல்லாம் அந்த அளவுக்கு மேலே போகாது. இந்த மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருவங்களுக்கு நான் பிட்காயின், எத்தூரியத்தை தவிர பிட்காயின் ப்ளஸ் ஆல்ட்காயின், எத்தூரியத்தை தவிர மற்ற எந்த காயினையுமே பப்ளிக்காக வாங்குங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சிலாக்கள் அதுக்கு கீழே சூடாகி என்ன பிட்காயின், எத்தூரியம் மட்டும்தான் ஒன்று தெரியுமா, அதை மட்டும்தான் சொல்கிறேன், இதை தாண்டி இவ்வளவு நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு earn பண்ணலாம் அது இதுன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்ங்கிறதுக்குரிய அர்த்தம் என்கிட்ட இல்லைன்னு இல்லை. நான் கண்டினியூஸாக நிறைய ஆல்ட்காயின்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்ல ப்ராஜெக்டில் எனக்கு நிறைய சக்ஸஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய கிரிப்டோஸில் நான் 10x, 50x, 100x நான் எடுத்துல, ஆனால் 50x எல்லாம் எனக்கு நிறைய கிரிப்டோ எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. ஆனால் எதில் அந்த காயினில் எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்குங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னு சொன்னால் நான் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா காயினுமே எனக்கு 10x, 20x, 50xன்னு சொல்லி சக்ஸஸ் ஆகல. ஓகே, அரைக்கிற விஷயம் அப்படி தரும். சில காயின்கள் நம்ம நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லி நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த அந்த காயினுக்கு உள்ளே நடக்கிற ஏதாவது பிரச்சனையால் இல்லாட்டி வெளி தாக்கங்களால் என்ன நடக்கணும்னா அது நினைச்ச மாதிரி அந்த காயின் போகாது. அந்த காயின்கள் டம்ப் ஆகி 80, 90, 99% மைனஸ்ல டம்ப் ஆகி போன காயின் எல்லாம் எனக்கு தெரியும். பிளஸ் நானும் அதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் நான் அப்படியான காயின்கள்ல நான் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ரிஸ்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எடுக்கேன். நாளைக்கு அதுக்கு அப்படி மைனஸ்ல போனாலும் அது என்னால் எஃபர்டபுளான மணியை மட்டும்தான் நான் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது என்னோட பேத்திலும். ஆனால் நான் ஒரு ஏங்குற காயினை உங்களுக்கு சிக்னல் தந்து, ஓகே இந்த காயின் 10x போகிறது நிறைய சான்ஸ் இருக்குது, போய் வாங்குன்னு சொல்லி நான் சிக்னல் தந்து அதை நீங்கள் போய் வாங்குறீங்க. அது மேலே அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 10x, 50x போய் திரும்பி சொன்னால் அது எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் உள்ளுக்கு நடக்கிற ஏதாவது, அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம நல்லா தான் பண்ணியிருப்போம், ஆனால் உள்ளுக்கு நடக்கிற ஏதாவது உட்பூசல்கள், அதாவது கோஃபவுண்டருக்குள்ளே பிரச்சனை வரலாம், டீமுக்குள்ளே பிரச்சனை வரலாம், அவங்க ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று வரக்குள்ளே அவங்களோட ப்ரொஜெக்ட் பிரச்சனை ஆகலாம், அதாவது எரர் ஆகலாம். உதாரணம் சொல்ல போனால் சொலனாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி அவங்களோட நெட்ஒர்க் கன்ஜெஸ்டன் ஆகி இதாகும். என்ன சொலனா அப்படியே ஃபுல்லாக டிரான்சாக்ஷன்லாம் ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ அப்படியான டைமில் சொலனா பயங்கரமாக டம்ப் ஆகும். இப்போ நான் சொலனோ வாங்க சொல்லி நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அப்படி டம்ப் ஆகி உங்களோட இது போர்ட்ஃபோலியோ மைனஸில் போகணுன்னு சொன்னால் ஐயோ இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலை, இவர் சொல்லித்தான் நான் வாங்கினேன் இப்படி மைனஸ் போயிடுதுன்னு சொல்லி மனிதன் நன்றி கட்டவன். ஓகே, ஸோ அநேகமான ஆக்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா அநியாயமாக எனக்கு ஏசுவீங்க.
ஸோ இந்த காரணங்களால தான் நான் பர்சனலாக சிக்னல் கொடுக்குறல. நான் நம்பிக்கையாக நீங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியும், உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரியா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரியா, மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்க தெரியும். ஆனால் லாங் டைமுக்கு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் லாங் டைமுக்கு கிரிப்டோ ஒன்று வாங்க போகிறேன்னு சொல்லி பேசிக் ஜீரோ நாலேஜோட வந்து என்கிட்ட கேட்பீங்கன்னு சொன்னால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பிட்காயின் தெரியும். அதுக்காக அது மட்டும்தான் நான் வச்சுட்டு இருக்கேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் இல்லை. ஓகே, நான் மற்ற கோயிலெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நிறைய பொட்ஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. ஆனால் நீங்கள் அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா, சரி நாங்களும் எப்படி அப்படி வேறு நல்ல 10x 50x பொட்டன்ஷியல் இருக்கிற ஆல்கோயின்ஸில் நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன், நாங்கள் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறேன், நாங்கள் எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னால், நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் மூணையும் படிக்கணும். மூணையும் படித்தா தான் நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏலும். ஆனால் நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் படித்தா போதும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னன்னு சொன்னால் நீங்கள் எப்படி அந்த கொயினை பற்றி படிக்கிற, அந்த கொயின் உண்மையிலேயே பொட்டன்ஷியலான கொயின் தானா, இல்லை 4 கால் செல்ல பிராணியோட பேரில் வந்துருக்கு சும்மா ஹைப்பால மேலே போயிட்டு இருக்குது, அப்படி இல்லாட்டி ஃபண்டுக்கு கிரியேட் பண்ணுற இந்த பம்ப் டாட் ஃபண்டில் வர மாதிரியான சும்மா ஃபேக் மீம் கோயின்களா, அப்படி இல்லாட்டி இந்த கோயினு பின்னால் ஒரு ரியல் ப்ராஜெக்ட் இருக்குதா, இந்த ஃபவுண்டர்ஸ் யார், இந்த கோயின் டோக்கனமிக்ஸ் என்ன, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்ணுறது சான்ஸ் இருக்குதா, அந்த டீமோட ப்ரொஃபைல், டீமுக்கு இது மாதிரி இந்த விஷயங்களின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அவங்க வேறு ப்ராஜெக்ட் என்ன மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நீங்கள் இப்படி ஃபுல்லாக பார்த்து ஒரு கோயின் வந்து எஸ் இது பெஸ்ட்டான கோயின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையாக வாங்குவீங்கன்னு சொன்னால், நாளைக்கு அந்த கோயினில் உட்பூசலால் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்பிக்கை இருக்கும். ஓகே, நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணேன் சரியாக தான், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையால் இப்படி நடந்துட்டு, ஸோ இந்தந்த பிரச்சனையில் நம்ம கருத்தி கொண்டு நம்ம இன்னொரு கோயினுக்கு நாளைக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம், எந்தெந்த பிரச்சனையை நம்ம கருத்தி கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நான் எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா தான் இருக்குது, சின்ன கரெக்ஷனால தான் இது கீழே இருக்குது, ஸோ நாளைக்கு மேலே வரும்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் இன்னொருவன்கிட்ட சிக்னல் கேட்டு அவன் வாங்க சொல்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக போய் நீங்கள் கிரிப்டோவில் வாங்குவீங்கன்னு சொன்னால் நாளைக்கு கரெக்ஷன் வரக்குள்ள உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கும். சரி, அவன் சொன்னதால நான் வாங்கினேன், அவன் சொல்லாமல் இருந்திருந்தா நம்ம வேற ஒரு கோயின் வாங்கியிருந்தா அது இப்படி போயிருக்கும், அவன் சொல்லி என் காசு இதில் போட்டு அணியான பெத்துன்னு சொல்லி சும்மா தேவையில்லாமல் ஒரு கேஸ் தருவீங்க. இதுக்கடையில் நீங்கள் தான் அவன்கிட்ட போய் சிக்னல் கேட்டுருப்பீங்க, இல்லை நீங்கள் தான் அவனோட வீடியோ எங்கேயோ போய் நீங்கள் பார்த்து வாங்கிட்டுப்பீங்க, ஆனால் கடைசியாக அவனுக்கு போய் ஏசி தருவீங்க. இதான் மனிதன் நன்றி கேட்டதானே. அதனால தான் நான் ஆல்கோயின்ஸ் சிக்னல் கொடுக்குறல. ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இப்போ அல்கோயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால், எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி பெஸ்ட்டான கோயின்ஸ்களை கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ராஜெக்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் டீச் பண்ணியிருக்கேன். இதை படிப்பீங்கன்னு சொன்னால், இதை படித்து நீங்கள் மாஸ்டர் ஆவீங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்னொருவன்கிட்ட சிக்னல் கிடைத்து நிற்க தேவையில்ல, நீங்கள் ஆட்களுக்கு சிக்னல் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நாலேஜ் எடுக்கலாம். ஸோ அப்படியான நாலேஜ் உங்களுக்கு வேறும்னு சொன்னால், நீங்கள் அதுக்கு பிறகு இன்னொரு ஆளை நம்பிட்டெல்லாம் இருக்கிறதோட நீங்கள் ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வாங்குவீங்க, பியர் மார்க்கெட்டில் நல்லா அக்யூமுலேட் பண்ணுவீங்க, புல் மார்க்கெட்டில் நல்லா ப்ராஃபிட் எடுப்பீங்க. அடுத்தது சில இன்னும் சரி மிஸ்டேக் என்னென்னா, ஒரு கோயினை வாங்க சொல்லலாம், சும்மா வாங்குற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல். ஓகே, இப்போ நான் லாங் டைம் ஹோல்ட் பண்ணுற கோயினை மட்டும்தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் வாங்க சொல்லலாம். அதாவது பிட்காயின் என்ன தூரத்தை மட்டும்தான் நீங்கள் ஸ்டாப் லாஸோ டாலர் காஸ்ட் ஆவரேஜுக்குரிய ஃபண்டோ அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுவும் வைக்காமல் நீங்கள் வாங்குறோன்னா பிட்காயின் தூரத்தை ஒரு எதையுமே நானும் செய்ய மாட்டேன், மற்றவர்கள் செய்கிறதுக்கும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதை தாண்டி நீங்கள் லாபம் எடுக்கணுங்கிற ஒரே ஒரு பர்பஸுக்காக கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா தயவு செய்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட போங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி சொன்னால் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஆள் இதெல்லாம் எனக்கு கஷ்டம், இதெல்லாம் மெனுவலாக ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாம் எனக்கு பண்ணுற கஷ்டம்னா நீங்கள் தாராளமாக பொட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பொட்டுங்கிறது AI சாஃப்ட்வேர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் API மூலம் உங்களோட எக்ஸ்சேஞ்சை கனெக்ட் பண்ணி விட்டால் அந்த உங்களால் ட்ரேட் பண்ணி தான் பண்ணலாம், விட்ரோலெல்லாம் பண்ணலாம். விட்ரோல் ஆஃப் பண்ணி போட்டால் நீங்கள் APIக்கு கொடுப்பீங்க. ஸோ அது என்ன செய்யும், அதில் செட் பண்ணியிருக்கிற ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட சேர்த்து என்ன AI ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கோயினை ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணும். நாளைக்கு ரிஸ்க் மார்க்கெட் கரெக்ஷன், மார்க்கெட் கிரேஷில் இருக்குள்ள அது என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20க்கு மேலே பொட்ஸ்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கேன். அதில் 2-3 பொட்ஸில் நான் பெரிய அளவில் மணி இன்வெஸ்ட் பண்ணிக்கேன். அது சம்மந்தமான ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் மெனுவலாக படிச்சு மெனுவல் ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் சரி, அப்படி இல்லாட்டி பொட் கனெக்ட் பண்ணி பொட் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் அடுத்தது இந்த பொட் கனெக்ட் பண்ணாக்கள் இல்லாட்டி இந்த மெனுவல் ட்ரேட் பண்ணாக்கள் என்ன மாதிரி எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தந்த டெஸ்டிமோனி எல்லாத்தையுமே எங்கே பார்க்கலாம் சொன்னால் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கொள்ளலாம். அதில் லிங்க் பண்ணணும் சொன்னால் HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் லிங்க் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.